ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். பச்சை மொச்சையில் ஒரு மசாலா தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சை மொச்சை எடுத்திருக்கேன், 1 கப்பு இட்லி அரிசி மட்டும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் நான் மொச்சையை க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி கூட சேர்த்துருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மாவு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணுங்க. இப்போ தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மணி நேரம் அப்படி இருக்கட்டும். மாவு நல்லா புளிக்கணுங்க. புளிச்சாதான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். தவாவில் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசையை சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது லைட்டாக வேகட்டுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் கார சட்னி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் சட்னி கம்மியாக சேர்த்துருக்கேன். பெரியவங்களுக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தோசை மேலே போடுறதுக்கு கொஞ்சம் தக்காளி, ஆனியன், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லி சட்னி, தக்காளி சட்னி கூட தோசை மேலே தடவிக்கலாம். லாஸ்ட்டாக சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 சைடு மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். சட்னி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெஜிடபிளை மேலே தூவிக்கலாம். லாஸ்ட்டாக மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம்.
இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண மொச்சை மசாலா தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம விநாயகர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.